குட்டியான என்னடா பண்ணுற? அதான் சாலட் செய்யலாமே, ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, பீல் பண்ணிடுவியா? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? பரவாயில்ல. பார்த்து கை கட் பண்ணிக்காதடா குட்டியான. இது தேவையான பொருள் வந்து நான் இது புதுசாக கண்டுபிடிச்ச சாலடுமே. இது வந்து கொரியாவில் வந்து கிம்ச்சின்னு வாங்கலாமா. இது வந்து உள்ள குக்கும்பரு, வெங்காயம், அப்புறமா கேபேஜ், இந்த மூணுத்தையும் போட்டு பெப்பர் போட்டு உப்பு போட்டு வினிகர் ஊற்றினா வந்து கிம்ச்சி நமக்கு ரெடி. தெரியுமா? அது வந்து எத்தனை நாள் வேணால் வச்சு சாப்பிடலாமா. கொரியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட்டு. அதனால தான் எனக்கு ஆசை இருந்துச்சா, வீட்டில் வேலை இருந்துச்சு, அந்த செஞ்சேன். முடியல, நான் வந்து இப்படி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சீவிட்டேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுவும் முடிக்க போகிறோம். குண்டு குண்டு கேபேஜ் இதுல வந்து நீ கட் பண்ணிடுவியா? நான் கட் பண்ணி தரட்டுமாடா? நானே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் செஞ்சது எனக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணலாமா? ஐயோ, லைட்டாக லேசாக கட் பண்ண, அப்போ தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், அழகாக கட் ஆயிடுச்சு. இது போடலாமே. அதான் அதையும் போட்டுருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அழகா இருக்குல்ல? கட்ட வெட்டிட்டேன். அவ்வளோதான். நமக்கு இது அழகா கழிச்சிச்சா. அவ்வளோதான். நாளைக்கு உனக்கு என்ன எக்ஸாமு? மேக்ஸ் இன்னைக்கு தானே? இல்லைம்மா, இன்னைக்கு ரிவிஷன் போச்சு. நாளைக்கு வந்து எக்ஸாம். மேக்ஸுக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டு நல்லா மூளை வரும் மம்மி. சும்மா மேக்ஸ் நல்லா போடலாமாம்மா. சரி. கட் பண்ணிட்டியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நான் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் மம்மி. இப்போ
இப்போ வந்து மம்மி என்கிட்ட வந்து கேரட்டும் கேப்சிகமும் இல்லை சரியா வந்தால்ட்டு இதை வச்சு செய்கிறேன். சரியா கடைசியில் அவர் ஒழுங்காக வரலன்னு சொல்லக்கூடாது. ஓகே இருக்க வச்சு செய்கிறேன். இப்போ நான் வந்து கேபேஜ் உள்ளே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம இது போட்டுக்கலாம் ஆனியனு. நல்லா மிக்ஸ் இட் வெல். பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உன்னோட குட்டி ஜாரில் உப்பு போடுறியா? போட்டு வச்சிட்டியா? வினிகருக்கு வந்து கொஞ்சம் வினிகர் போடலாம். அப்போ வந்து நமக்கு புளிப்பு தன்மை கிடைக்கும். ஏன் கீழே கொட்டிச்சு. இது வந்து நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உப்பு அளவாக போடணும். திருப்பி கொட்டிடுச்சு. சாரி வினிகர். இப்போ வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக போடு, காரமாக இருக்கும். போட்டேன். இப்போ வினிகர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் வினிகர் இல்லைங்களா? ஊரே பார்க்கலாம். அம்மே சாலட் சூப்பராக இருக்குது தெரியுமா? இதுதான் எனக்கு என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுதான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குட்டியான. இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம வந்து அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸஸ் எல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.